அண்ணா நீங்க வந்துட்டு முகமது இப்ராஹிம்ல இருந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ஓகே ஓகே, ஒரே நிமிஷம் இரு. ஓகே. ஓகே. கொடுத்துட்டியா? அந்த லோட் ஆயிட்டு இருக்குண்ணா. ஆ குடுத்துருக்கேன். பாருங்க ஒருக்கா. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கா? சால்வ் பண்ண முடிஞ்சது இல்லை? ஆமாண்ணா. ரெஃபரன்ஸ் எடுத்து எடுத்து தான் சால்வ் பண்ணேன். அது ஓகே. காப்பி பண்ணி போடல. பட் ம். ரெஃபரன்ஸ் பார்த்து பார்த்து தான் போட்டது. ஓகே அதில் வந்துட்டு 10th ப்ரோக்ராம் இன்னும் போடல. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால 8 தான் போட முடிஞ்சுது. ஓகே. ஸோ 9th வந்துட்டு இதில் எனக்கு கான்செப்ட்ஸில் எப்படி கான்செப்ட் யூஸ் புரியல. ஆகுதுன்னு தெரியுதுல்ல. ஸோ இங்கே உனக்கு இதெல்லாம் நீங்கள் கோடிங் எழுதியிருக்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல. வேல்யூ அப்படின்றது வந்துட்டு நம்ம உள்ளார டிக்ஷனரியில வந்துட்டு அந்த வாட் இஸ் அப்படின்னு போட்டிருக்கிறது வந்துட்டு அது ஓகே. ஸோ அது வந்து எப்படி பிரிண்ட் ஆகுதுன்றது உங்களுக்கு புரியுது. ஓகே. ஸோ எப்படி ஆக்சஸ் ஆமா. பண்ணுறன்றதும் புரியுது. ஓகே. ஸோ எனக்கு ஒரு சில டவுட் எனக்கு அந்த ஃபார் கீயின் வேல்யூ அது எனக்கு புரிஞ்சு வேல்யூ எனக்கு இப்போ ஒரு டிக்ஷனரியை பிரிண்ட் பண்ணும்போது அது எக்ஸாக்டா எப்படி பிரிண்ட் ஆகுதுன்னு எனக்கு புரியல. அது மட்டும் ஓகே. தான் நீங்கள் ப்ரெசன்ட் எக்ஸாக்டா பண்ணுங்க என்னன்னு தெரியல. உங்கள் சைடில் இருந்து. இன்னைக்கு நம்ம உங்களோட விண்டோல இருந்தே நம்ம போட ஆரம்பிக்கலாம். ப்ரோக்ராம் ப்ரெசென்ட் பண்ணவா இல்லை எப்படி? ஆமாம், ப்ரோக்ராம் தான். உங்களுக்கு எந்த இடத்துல டவுட் இருக்கோ அதை நீங்கள் காட்டுங்க. ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா? ஸோ நான் இந்த இடத்துல டிக்ஷனரியில் வேல்யூஸ் வாங்கி இதெல்லாம் ஓகே. எனக்கு அந்த கடைசியாக நான் இங்கே டிக்ஷனரி கிரியேட் பண்ணியிருக்கேன். எப்படி எனக்கு பிரிண்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஓகே, டிக்ஷனரி கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு டிக்ஷனரிக்குள்ளே இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஓகே. நீங்கள் டேரெக்டாக அந்த டிக்ஷனரி இருக்குல்ல, ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் டி டீட்டெயில்ஸ்ன்னு போட்டிருக்கீங்களா, அதை டிடி அப்படியே நீங்கள் விட்டிங்கனாலே கரெக்ட். உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். நீங்கள் அதுக்கப்புறம் ஈக்குவல் டுன்னு கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணியிருக்கீங்களா, அது வேணாம், அது ரிமூவ் பண்ணுங்கள். பிரிண்ட் 33வது லைனில்
ஓகே. ஓகே. இப்போ இத ரன் பண்ணுங்க. சேவ் பண்ணிட்டு. ஓகேவா? ஸோ டைரக்ட்டா நீங்க அத ஓகே. போட்டாலே பிரிண்ட் ஆகும். இல்ல எனக்கு ஒரு ஒரு ஐட்டம் நான் தனித்தனி இதில நான் வந்து பிரிண்ட் பண்ணணும்னு நெனைக்கிறேன் அப்டின்னா, ஃபார் இப்போ நம்ம கவின் காமிச்சார்ல, ஃபார் கீ வேல்யூ, கீ கமா வேல்யூ ம், ம். இன் டிக்ஷனரி டாட் ஐட்டம்ஸ் போட்டு, கீ தனியா பிரிண்ட் பண்ணுங்க. வேல்யூ வந்து அப்படியே ஒரு கோலன் மாதிரி குடுத்து எப்படி வேணுமோ, அத நீங்க தனித்தனியா ஒரு ஒரு லைனா நீங்க பிரிண்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கனாலும், அப்படியும் நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதோ இங்க இருக்குல்ல, ப்ரோகிராம் நம்பர் 7ல நீங்க போட்டிருக்கீங்க பாருங்க. ஃபார் வேல்யூ அண்ட் போட்டு வந்து இப்போ எனக்கு இதுதான் புரியல. ஸோ ஃபார் வேல்யூ இன் எம்ப்ளாயி அவைலபிலிட்டி டாட் வேல்யூஸ் அப்படின்னு குடுத்துருக்கோம்ல. இந்த டாட் அதுதான் என்னங்கிறது எனக்கு புரியல. பண்ணீங்களா? ம். எஸ். நீங்க யார் இருக்கீங்களா? அங்க அது இங்க பார்த்தீங்களா? டிக்ஷனரில 2வது இருக்கு. லைன்ல வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல ஐன்றது வந்து என்ன அப்டின்னா, எம்ப்ளாயர் நேம். ஸோ எத்தனை எம்ப்ளாயின்றது நீங்க 4வது லைன்ல இருந்து 6வது லைன் வரைக்கும் நீங்க ஆட் பண்றீங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் ம், 5. ம். ஸோ நீங்க பை டிஃபால்ட்டா 5 எம்ப்ளாயியோட நேம்ஸ் வந்து வாங்குறீங்க. அது என்ன பண்றோம்? எம்ப்ளாயீஸ் அப்டின்ற ஒரு லிஸ்ட்ல போட்டுக்கிறோம். தென் என்ன பண்றோம்? 10வது லைன்ல என்ன பண்றோம்னா, ஒரு ஒரு எம்ப்ளாயிக்கும் நம்ம என்ன பண்ண போறோம்னா, அவங்களோட அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸ் வந்து ஒரு டிக்ஷனரில வாங்க போறோம். ஸோ ம், ம். எம்ப்ளாயீஸ்க்குள்ள எப்படியா இருந்தாலும் நீங்க 5 எம்ப்ளாயீஸ் வந்து ஆஸ் பர் 4 to 6 பிரகாரம் எஸ், பார்த்தீங்கன்னா, நீங்க எஸ். 5 எம்ப்ளாயி வந்து ஆட் பண்ணியாச்சு அந்த லிஸ்ட்ல. இப்போ ம். 10வது லைன் என்ன பண்ணணும்? அத ஐட்ரேட் பண்ணி பார்க்கணும். அந்த லிஸ்ட்ட வந்து ஐட்ரேட் பண்ணி பார்க்குறோம். ஐட்ரேட் பண்ணி ஹலோ பர்ட்டிகுலர் நேம் போட்டுட்டு, இவர் வந்து அவைலபிளா இல்லையா? அப்படின்றது வந்து நம்ம கேட்குறோம். அதோட இன்ஃபர்மேஷன் வந்து எஸ் இல்லன்னா நோ எது நீங்க குடுக்குறீங்களோ, அது ஸ்டோர் ஆகும். எதுல போய் ஸ்டோர் ஆகுது? எம்ப்ளாயீஸ் அண்டர்ஸ்கோர் அவைலபிலிட்டி ஆஃப் ஐ. ஸோ ம், ஆஃப் ம். ஐன்றது என்னது? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து குமார்ன்னு நீங்க குடுக்குறீங்கன்னா, குமார்ன்றது உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல ம். குமார்ன்றது கீ. அவர் அவைலபிளா இல்லையா அப்படின்றது அவரோட வேல்யூ. ஸோ அந்த டிக்ஷனரியோட வேல்யூ. ஓகே. ஸோ இப்போ கீழ 20வது லைனுக்கு வந்தீங்க அப்படின்னா, ஃபார் வேல்யூஸ் இன் எம்ப்ளாயி எம்ப்ளாயீஸ் அண்டர்ஸ்கோர் அவைலபிலிட்டி டாட் வேல்யூஸ்ன்னு குடுத்துருக்கீங்க. ஸோ நீங்க ஃபுல்லாவே வேல்யூஸ் மட்டும் தான் நீங்க உங்களோட ஐட்ரேஷனுக்கு எடுக்க போறீங்க. இதுவே நான் டாட் கீஸ்ன்னு குடுத்திருந்தேன்னா, என்னோட எல்லா கீஸையும் நான் வந்து செக் பண்ண போறேன். இதுவே வந்து கவின் வந்து அவர் ஐட்டம்ஸ்ன்னு குடுத்திருந்தாரு. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, ம். உங்களுக்கு கீ கமா வேல்யூஸ்ன்றது உங்களால ஒரே நேரத்துல எடுத்துக்க முடியும். ஸோ இதுதான் வித்தியாசம். ஸோ இந்த இடத்துல ஓகே. வேல்யூ டாட் லோயர் ஈக்குவல் டு பிரசன்ட். ஆனா எத்தனை பேர் பிரசன்ட், எத்தனை நம்பர் ஆஃப் பேர் வந்து ஆப்சென்ட்ன்றத இது வந்து இந்த ப்ரோகிராம் வந்து உங்களுக்கு கண்டுபிடிச்சு குடுக்குது. ஓகே. ஓகேங்களா? உங்களுக்கு புரியலனாலும் ஆ. ஒரு ஒரு ஸ்டேஜ்லயும் என்ன நடக்குதுன்ற ஒரு ஒரு வேரியபிள நீங்க பிரிண்ட் பண்ணி பாருங்க. ஸோ ம், உங்களுக்கு ம், ம். ஓகே. அதிலேயே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்க ஆரம்பிக்கும். ஓகே. எனக்கு என்னன்னா கான்செப்ட் எல்லாம் தெளிவா புரிஞ்சுச்சு. பட் அது இந்த நீங்க குடுத்த ப்ரோகிராம்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு இனிஷியலா. அதான் நீங்க ட்ரை பண்ண பண்ண உங்களுக்கு வந்துரும். ஸோ அது ப்ராப்ளம் இல்ல. ஓகே. ஸோ போன வாரம் என்னென்னலாம் பார்த்தோம்னு ஒரு ரீகேப் பண்ண முடியுமா? பேசிக் ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வேரியபிள்ஸு, லிஸ்ட்டு, டிக்ஷனரிஸு, லூப்பிங் ஓகே. கான்செப்ட்ஸு, கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். ம். ஓகே. ஸோ அதில எல்லாமே இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கோம். ஆ லைக் ஆமா. இன்னும் நம்ம போட போட எனக்கு லைக் வந்துட்டு இதெல்லாம் வந்து இந்த ஓகே. எனக்கு இந்த 9த் கோட் வந்துட்டு ஆக்சுவலா கான்செப்ட் புரியல. ஸோ அதனால அத நான் போடல. உங்கள்ட்ட கேட்டுட்டு எப்படி ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஓகே. விட்டுட்டேன். அது காட்டுங்க. ஓகே. ஸ்க்ரீன் சார் நீ அந்த 9த் கொஸ்டின் மட்டும் காட்ட முடியுமா? நீ அப்படியே ஸ்க்ரீன் பிரசன்ட் பண்ணியிருக்கீல்ல. இந்த மெயில்ல இருக்கு. ஓகே. ம்.
ஸோ Yes, sir. அஸ்யூம் எ பார்க்கிங் லாட் வித் 5 ஸ்லாட் ஓகேவா? ஸோ 5 ஸ்லாட் இருக்கிற ஒரு பார்க்கிங் லாட் வந்து நம்ம டிசைட் பண்ணுறோம். கீப் எ லிஸ்ட் ஆஃப் அவைலபிள் ஸ்லாட்ஸ். ஓகே, when a car enters, assign the first free slot. When the car exists, free that particular slot. Show the current status of parking after each transaction. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்க்கிங் லாட் சிஸ்டம் வந்து நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். நம்ம லாட் நம்பர் 1, லாட் நம்பர் 2, லாட் நம்பர் 3ன்ட்டு நம்ம இப்போ இவர் கிரியேட் பண்ணார்ல எம்ப்ளாயி, அதே மாதிரி தான் இதுக்கும். நீங்கள் 5 லாட்டை கிரியேட் பண்ணுறீங்க. அந்த லாட்டோட வேல்யூஸ் வந்து ஒன்று அவைலபிள் இல்லைனா அன்அவைலபிள், இதுதான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இப்போது இது வந்து தனியாக எல்லாத்தையுமே வந்து அவைலபிள்னு ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு ஃபார் லூப் மாதிரி வைல் லூப் மாதிரி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். வைல் லூப் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு எனி நியூ என்ட்ரி கார் இருக்கா அப்படின்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இதில் வந்து ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது, இந்த கீஸில் ஏதாவது ஸ்லாட் அவைலபிளாக இருக்குன்னா அதில் போயிட்டு நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். இதே வந்து ஏதாவது ஒரு கார் வந்து வெளியே போகுது, அந்த பர்டிகுலர் கேட்டை விட்டு வெளியே போகுது, அந்த மாதிரி சினாரியோ அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கார் வந்து எந்த ஸ்லாட்டில் இருந்துச்சோ அங்கேருந்து நீங்கள் தூக்கணும். ஓகே. ஓகேங்களா? ஒரே கண்டிஷன் தான். அந்த ஒரு இன்புட்டில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, வெதர் இஸ் கார் இஸ் இன்கமிங் ஆர் அவுட் கோயிங். இன்கமிங் அப்படின்னா எந்த ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்கோ அதில் போயிட்டு அந்த காரோட பேரை வந்து லோட் பண்ணிடுங்க. ஒரு யூனிக்கான அட்ரஸ். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும்ல, அந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அங்கே லோட் பண்ணிடுங்க. இதே வந்து அவுட் கோயிங் அப்படின்னா திருப்பி உங்களுக்கு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ மட்டும் நீங்கள் அதுலேருந்து தூக்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஓகேவா? ஓகே, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணி வச்சுட்டு ஒரு வைல் லூப்பில் வந்து ட்ரூ கண்டிஷன்லேயே நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். லைக் 2 இன்புட் வாங்கணும் ஒரே நேரத்தில். ஓகே, என்னென்னா ஓகே. வாட் இஸ் த வெஹிக்கிள் நம்பரு, வெதர் இட் இஸ் என்டரிங் ஆர் எக்ஸிட்டிங். ஓகே, ஸோ இந்த 2 கண்டிஷனை வச்சு நீங்கள் இந்த டேட்டாவை வந்து டிக்ஷனரிக்குள்ளே போடணுமா இல்லைன்னா டிக்ஷனரியிலேருந்து வெளியே எடுக்கணுமா அப்படின்றத பார்த்துக்கலாம். இப்போ டிக்ஷனரி ஃபுல்லாக ஃபில் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 5 லாட் இருக்குது, 5 லாட்டுமே ஃபில் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வந்து அந்த இன்புட் வாங்கும் போதே என்ன சொல்லிடணும்னா தேர் ஆர் நோ மோர் பார்க்கிங் ஸ்லாட் அவைலபிள் அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. ஓகே, ஓகே. சரி, ஓகே. நான் ட்ரை பண்ணுறேன். நான் இது பண்ணல, புரியலன்னு சரி கேட்டு பண்ணிக்கலான்ட்டு. ஓகே, ஓகே. சரி. இப்போ இன்னைக்கு வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ நம்ம இது வரைக்கும் லிஸ்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டோம்ல. ஸோ நவ் வி ஆர் சார்ட் ஆஃப் சம் கான்ஃபிடன்ஸ் அபவுட் லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரிஸ். ஓகே, லூப்பு பார்த்துட்டோம். ஓகே, இன்னைக்கு ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் நிறையா லாஜிக்ஸ் வந்து எழுதியிருப்பீங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம திருப்பி சில நேரத்தில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபார் லூப் போட்டிருப்போம், திருப்பி நான் அதுலேருந்து ரீட் பண்ணணும்னா திரும்ப நான் வந்து அதை போயிட்டு ஃபெச் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எப்படி அட்ரஸ் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஓகே, என் ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? தெரியுது. தெரியுது. ஓகே, ஸோ ஒரு இந்த கோடை எடுத்துக்கிறேன். ஸோ அல்டிமேட்டாக ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ரிப்பீட்டட் டாஸ்க்கு நான் நிறைய இடத்துல வந்து நான் அதே இதை வந்து நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன்,
அதனால கோடு வந்து ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. ஸோ இத வந்து மினிமைஸ் பண்ணணும் அப்படின்னா, we will be going in the format of functions. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் ஒன். ஸோ ஒரு ஃபங்ஷன் வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஃபங்ஷன் நேம் இருக்கும். அதுக்கு முன்னாடி டிஇஎஃப்ன்னு போடுவாங்க. பைத்தான பொறுத்தவரைக்கும். டிஎஃப்னா டெஃபினிஷன் ஆஃப் ஒரு ஃபங்ஷன், அந்த ஃபங்ஷனோட நேமு. உள்ள வந்து பாராமீட்டர்ஸ். ஓகேவா? இந்த ஃபங்ஷனுக்கு நீங்க என்னென்ன பாராமீட்டர்ஸ் அனுப்புறீங்க? இந்த ஃபங்ஷனை நான் யூஸ் பண்ணணும்னா, அதுக்கு ஏதாவது பாராமீட்டர்ஸ் இருக்கா? இன்புட் நீங்க ஏதாவது குடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த மாதிரியான ஒரு ஃபார்மேட்ஸ். ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நான் ஒரு ஃபங்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஒரு இன்புட் கண்டிப்பா தேவைப்படுது. ஓகே. ஆ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரிண்ட் ஹையஸ்ட் மார்க்ன்னு சொல்லியிருக்கோம். ஸ்டூடண்ட் மார்க்ஸ் அப்படின்ற ஒரு லிஸ்ட்ட வந்து நம்ம என்ன பண்றோம்? இட் மே பி எ லிஸ்ட் ஆர் அ டிக்ஷனரி. அத வந்து நான் என்ன பண்றேன்? ஐ அம் செண்டிங் ஆஸ் அன் இன்புட். ஓகே. உங்களோட இந்த மாதிரி ஃபங்ஷன்ஸ்லாம் எழுதும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டெஃப் இல்லாம நார்மலா வெளிய எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி. அந்த இடத்துல உங்களோட எக்ஸிகியூஷனே ஆரம்பிக்கும். ஓகே. இதுவே ஊப்ஸ் கான்செப்ட்ல இங்க வந்து லைக் மெயின் ஃபங்ஷன் அப்படி மெயின் ப்ரோகிராம் அப்படின்ற மாதிரி நம்ம எழுதுவோம். இங்க வந்து இத கமெண்ட் அவுட் பண்ணியிருக்காங்களா? அது இல்லாமலே இஃப் மெயின் இஸ் ஈக்குவல் டு அந்த மாதிரி நம்ம வந்து போட்டு வி வில் பி கெட்டிங் இட் அவுட். இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். மார்க்ஸோட டிக்ஷனரி வந்து ஐ எம் கோயிங் டு கிரியேட் இட். மார்க்ஸ் டிக்ஷனரி என்னன்றதா கிரியேட் பண்ண போறேன். அதுக்கு வந்து என்ன பண்றோம்னா, கெட் ஸ்டூடண்ட் மார்க்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றேன். இது கால் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளார போகுது. அதுக்குள்ளார போகும்போது என்ன ஆகுது? ஸ்டூடண்ட் மார்க்ஸ் அப்படின்ற ஒரு டிக்ஷனரி நம்ம கிரியேட் பண்றோம். அதுக்கப்புறமா நம்ம உங்களோட நார்மல் ஆப்பரேஷன். ஓகே. வைல் ட்ரூ, கெட் த ஸ்டூடண்ட்ஸ் நேம், press stop to finish. ஓகே. இஃப் லோயர் நேம் டாட் லோயர் ஈக்குவல் டு ஸ்டாப் அப்படின்னா பிரேக் பண்ணிடுறோம். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறோம்? ஃப்ளோட்டில் அவங்களோட மார்க்கை வந்து வாங்கி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் நேமில் வந்து மார்க்கை ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒன்லி ஃபார் கெட் ஸ்டூடெண்ட் மார்க்ஸ். ஓகே. அடுத்தது கடைசியாக வந்து நான் வந்து அதில் வந்து யாரோடது வந்து தனியாக ஹையஸ்ட்டு அப்படின்றத நான் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா அதை நான் வந்து இங்கே கால் பண்ணுறேன். பிரிண்ட்டு ஹையஸ்ட் மார்க் ஆஃப் தட் பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்ஸ். ஸோ அதை நம்ம இங்கே கால் பண்ணுறோமா, அந்த பேராமீட்டர் தான் நம்ம இங்கே அனுப்புகிறோம். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த ப்ரோக்ராமும் இதுவும் ஒன் அண்ட் த சேம் ஆப்ரேஷன் தான். இங்கே என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் அப்படின்னா, நான் இந்த ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் இருக்குல்ல, இதை நான் எத்தனை வாட்டி வேணாலும் நான் கால் பண்ணிக்கலாம். ஓகே. திருப்பி எனக்கு இது ஹையஸ்ட் மார்க் பிரிண்ட் ஆகிட்ட பிறகு எனக்கு திருப்பியும் வந்து எனக்கு வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்கலாம்? இந்த லைனை மட்டும் நான் திருப்பி போட்டுக்கலாம். ஐ நோ நீட் டு ரைட் த சேம் செட் ஆஃப் கோட்ஸ் அகைன் இன் அ சீக்வென்ஷியல் மேனர். இந்த கோடை திருப்பி நான் ஒரு வாட்டி காப்பி பண்ணி இங்கே போட்டு தனியாக நான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் எனக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ இந்த ஒரே ஒரு லைனை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? we can call wherever it is needed. ஓகே. ஸோ இதை ஜஸ்ட் ரன் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட் நேம் வந்து கேட்குது. ஓகே. ஸோ இதோட பியூட்டிஃபுல்லே என்னன்னா, உங்களோட கோடை வந்து சிம்பிளிஃபைடாக பண்ணுறதுக்கு தான். ஓகேவா? இதே மாதிரி வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம்.
ஓகே. இது ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கு. ஓகே. ஓகே, கேன் எனிஒன் எக்ஸ்பிளைன் லைக் எங்கேருந்து உங்களோட எக்ஸிக்யூஷன் ஆரம்பிக்குதுன்ட்டு? ஆக்சுவலா நெட்வொர்க் என் சைடு ப்ராப்ளமா இல்ல அங்கிட்டு ப்ராப்ளமா தெரியல. எனக்கு ஆக்சுவலா லெட்டர்ஸ் எல்லாம் பிளர்டா இருக்குது. ஒரு மாதிரி பிளர்டா. சையதுக்கு தெரியல. அப்படி இருந்தா என் சைடு தான் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஸோ இது உங்களுக்கு கிளியரா இருக்கா? இல்லை, எனக்கும் லைட்டாக பிளட்டாக தான் இருக்கு. சரி, ஓகே. அப்போ இருங்க, நான் ப்ரெசென்ட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறேன். லைக் தென் சையத் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களதில் கோபைலட் இன்ஸ்டால் பண்ணோமா? இல்லை, என்னதுல கோப்பைலட் இல்லை. கவின் உங்களதில்? இல்ல நானும் கோபைலட் அதுல ஓகே, இன்ஸ்டால் அப்போ இப்போ பண்ணல. இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். யாராவது ஒருத்தர் ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஓகே. நான் பண்ணவா நீ பண்ணிட்டே சையத்? நீங்களே பண்ணுங்க. ஓகே. ஸ்கிரீன் தெரியுதா? இல்லை, இன்னும் வரல. தெரியுதா இப்போ? ஆ. ஓகே ஓகே, ஒரே நிமிஷம். தெரியுதா? இல்லை. பட் சையத் நீங்களே ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு யுவர் ஷேரிங் யுவர் என்டையர் ஸ்கிரீன் தான் வருது. சையத் சாரி, யூட்டில் இருந்தா. ஸ்க்ரீன் தெரியுதா? ஹலோ? இல்லை இல்ல இல்லை தெரியல. இன்னும் தெரியல. நான் ஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இல்ல ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு கால் ரீஜாயின் பண்ணலாம். ஏதோ ப்ரௌசர் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓகே. எனக்குமே வந்துட்டு ஸ்க்ரீன் ஷேர் ஆச்சுன்னு தான் காட்டுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. சம்திங் வென்ட் ராங் வென் ஸ்க்ரீன் ஷேரிங், ட்ரை அகெயின் ரீஸ்டார்டிங் ஓகே, யுவர் எனக்கு தென் அதே ப்ரௌசர். இட் மாதிரி. வில் ரீகனெக்ட் ஆகும். ஓகே ஓகே. ஸ்க்ரீன் தெரியுதா இருக்காது? இல்லை ப்ரோ, ஸ்க்ரீன் தெரியல. ஹலோ? இல்லை இன்னும் தெரியல. ஒரு நிமிஷம் நான் ட்ரை பண்ணுறேன். இல்லை, எனக்கு ஸ்க்ரீன் சம் தெரியல. சம்திங் வென்ட் ராங் வென் ஷேரிங், ப்ளீஸ் ட்ரை அகெயின். எந்த தெரியுதா? உங்களுக்கு தெரியுது இப்போ. ஓகே. ஸோ கிளாரிட்டி எப்படி இருக்கு? லைட்டாக பிளட்டாக தான் இருக்கு. எனக்கும் ஆக்சுவலா பிளர்டா தான் இருக்கு. எனக்கு என் சைட்டில் ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை, உங்கள் சைடு ப்ராப்ளம் இல்லை. யாருக்குமே ஸ்க்ரீன் ப்ரெசென்ட் ஆகலை. ஸோ டேரக்ட்லி இதாக தான் இருக்கும். ஸ்க்ரீனே ப்ரெசென்ட் ஆகலையா? இல்லை, உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகுது. உங்களுக்கு எதுவுமே ப்ரெசென்ட் ஆக மாட்டேங்குது. வேறு ஏதாவது இஷ்யூவாக தான் இருக்குன்னு தோணுது.
இன்டர்நெட் இஷ்யூ மாதிரி தெரியல. நான் ஒரே நிமிஷம் ரீஜாயின் மட்டும் பண்றேன், கட் பண்ணிட்டு. எனக்கு ஸ்க்ரீன் ஓரளவுக்கு கிளியராக இருக்கு, ப்ராப்ளம் இல்லை. நான் ஸ்க்ரால் பண்ணுறதுலாம் தெரியுதா? தெரியுது ப்ரோ. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து நம்ம சேட்டில் போட முடியுமா? உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். இல்லை, நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்க, அந்த இது நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ பிளர்டாக இருக்கு. இப்போ நான் ட்ரை பண்ணவா? சரி. பண்ணியிருக்கேன், எதுவும் தெரியுதா? கண்ட்ரோல் எந்த விட்டையிலும் போகலையே. எனக்கு என்ன ப்ரெசென்ட் பண்ணுவாங்க தெரியுது, நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண தெரியல. ஓகே, சரி ஓகே ப்ரோ, உங்களோட இதில் கூட பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன், பட் ஆனால் வந்துட்டு உங்களுக்கு தெரியல, என்ன இஷ்யூன்னு தெரியல. ஓகே, பட் அதான் நான் ப்ரெசென்ட் பண்ணுறதும் உங்களுக்கு தெரியணும்ல, அதுதான். இப்போ பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாம், செய்யுது. உங்களுக்கு தெரியுதா? எனக்கு தெரியுது, ஓரளவுக்கு கிளியராகவே. ஓகே, இப்போ ஓகே. சரி, ஓகே, வில் கோ. ஸோ இந்த ப்ரோக்ராம் இருக்குல்ல, இந்த ப்ரோக்ராமில் வந்து உங்களோட எக்ஸிக்யூஷன் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கும்? இன்னும் கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. இந்த மெயின் ப்ரோக்ராம்னு போட்டிருக்கீங்களா, அங்கேருந்து மேபி ஸ்டார்ட் ஆகலாம். ஓகே, ஆகலாம், இல்லை இங்கேருந்து தான் ஆகும். ஸோ ஓகே, இங்கே லைன் லைன்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஓகே. யூசர்ட்ட ஒரு இன்புட் வாங்குறோம். ஓகே, லைன் நம்பர் 47 யூசர்ட்ட இன்புட் வாங்குறோம். அந்த கிரீட் ஆஃப் யூசர் நேம் மேபி அது கீவேர்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். கிரீட் மீன்ஸ் வெல்கம் ஆர் சம்திங், ஏதோ ஒன்று இருக்கும். அதுதான். ஓகே, ஸோ இந்த கிரீட்ன்றது தான் ஃபங்க்ஷன் கால். ஓகேவா? உங்களுக்கு இது எங்கே போகுதுன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் அந்த ஆரோ, நீங்கள் கண்ட்ரோல் ப்ளஸ் உங்களோட மவுஸ் பாயிண்டர் வச்சிங்கனாலே உங்களுக்கு அங்கே எடுத்துகிட்டு போயிடும். ஸோ இங்கே டிக்ளேர் பண்ணியிருக்கோமா? ஓகே, ஸோ இதுதான் வந்து உங்களோட ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த நேமை வாங்கிட்டு பிரிண்டில் என்ன பண்ணுறோம், ஹலோ அந்த நேம் போடுறோம். ஓகேவா? ஏதோ எனக்கு ஒரு விண்டோட சவுண்ட் கேட்டுகிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னது, யூசர் நேம் வந்து இந்த கிரீட்ன்ற ஃபங்க்ஷன் அனுப்புகிறோம். அப்போ என்ன பண்ணுது, அது ஹலோ அப்படின்றத மட்டும் பண்ணுது. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இந்த வேலையை என்னென்னா க்ரீட்டிங். ஸோ என்ன இன்புட் வருதோ அந்த இன்புட்டுக்கு வந்து ஹலோன்னு கொடுக்குது. தென் என்டர் ஃபஸ்ட்டு 2 நம்பர். ஓகே, ஃபஸ்ட்டு நம்பர் டு ஆட். ஓகே, தென் என்டர் செகண்ட் நம்பர் டு ஆடுன்ற ஒரு 2 இன்புட் வாங்குகிறோம். அதை நான் என்ன பண்ணுறேன், சம் ஈக்குவல் டு ஆட் நம்பர்ஸ் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கா,
அதுக்குள்ள போகுது. எஸ் ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேராமீட்டர் அனுப்புறோம்? 2 பேராமீட்டர் அனுப்புறோம். ரெண்டு முன்னாடி வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரிங் தான். ஆனா இங்க வந்து 2 நம்பர்ஸ் வந்து அனுப்புறோம். ஸோ இந்த ஆட் நம்பர்ஸ்ல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா திருப்பியும் 2 நம்பர் வாங்குறோம். அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ரிட்டர்ன் கிடையாது. அதாவது இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுவும் அவுட்புட்டாக இன்னொரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லைனா இன்னொரு மெயின் ப்ரோக்ராமுக்கோ எந்த வேல்யூவும் அனுப்பாது. பட் ஆனால் ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட்டுன்றதை பண்ணும். ஓகே. பட் இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன்லேருந்து ஒரு அவுட்புட் வருது. அதுதான் ரிட்டர்ன். ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து ஏதாவது அவுட்புட் வருதுன்னா அது ரிட்டர்ன் மூலியமாக தான் பண்ண முடியும். இல்லைனா உங்களுக்கு கன்சோலில் போயிட்டு பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் பிரிண்ட் அப்படின்றத கொடுத்துருவீங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது? சம் ஈக்குவல் டு ஆட் நம்பர்ஸ் ஆஃப் 1,2. ஸோ 1,2 நான் கொடுத்தேன்னா என்ன வரும்? ஆன்சர் 3ன்றது உங்களுக்கு இதில் வரும். ஸோ சம் இஸ் 3ன்றதை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. அடுத்தது செக் இஃப் அ நம்பர் இஸ் ஈவன் ஆர் ஆட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். என்ட்ரா நம்பர் டு செக் ஈவன் ஆர் ஆட். இங்கே என்ன பண்ணுறோம்? இஃப் இஸ் ஈவன் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறோம். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார என்ன பண்ணியிருக்கோன்னா அந்த நம்பர் டிவிசிபிள் பை 2னா ட்ரூன்றதை ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்றதை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ உங்களோட இதோட இந்த இஸ் ஈவன்ற ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் வந்து என்னவாக இருக்கும்? எதர் ட்ரூவாக இருக்கும் இல்லைனா ஃபால்ஸ் இருக்கும். அதுதான் இந்த இஃப் கண்டிஷனில் உங்களுக்கு ஃபுல்லாகவே செக் ஆகும். ஸோ இங்கே இஃப் எதர் ட்ரூ வரும் இல்லைனா ஃபால்ஸ் வரும். கரெக்டாக? ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. ஓகேவா? ஓகே. ஸோ இப்படி தான். ஸோ இந்த கிரீட்ன்றது ஒன்று நீங்கள் டிக்ளேர் பண்ணலன்னா என்ன இருக்கணும்னா உங்களுக்கு ஏதாவது பைத்தான் பேக்கேஜஸ் ஏதாவது இம்போர்ட் பண்ணும்போது ஒன்று அதில் இருக்கணும். இல்லை அப்படின்னா இந்த நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய கோடில் தான் எங்கேயாவது இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா சிம்பிளாக நீங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த சில எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணோம்ல பைத்தானோட இதில். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி இதை கிளிக் பண்ணிங்கனாலே என்ன ஆகும்? அந்த கரஸ்பாண்டிங் லொக்கேஷனுக்கு போயிட்டு அங்கே என்ன எழுதியிருக்கு அப்படின்றத காட்டும். ஸோ அது வந்து பேக்கேஜஸில் நீங்கள் பார்க்கும்போது இன்னுமே டெலிபரேட்டாக உங்களுக்கு கிளியர் கட்டாக உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து இதை வந்து பார்த்துக்கோங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஆக்சுவலாக கிரீட்டுங்கிறது ஒரு இன்பில்ட் கீவேர்ட் மாதிரி எதுவும் இருக்கா? இல்லை நம்ம இல்லை நம்மலாம் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம கிரியேட் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் இது. ஓகே ஓகே. ஓகேங்களா? இன்பில்ட்டாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைனில் இம்போர்ட்டுன்னு நம்ம கொடுப்போம். ஓகேவா? அது நம்ம இந்த ப்ரோக்ராமில் நம்ம எழுதவே இல்லை. ஸோ அப்போ திஸ் பர்டிகுலர் ப்ரோக்ராம் வில் டோட்டலி டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் எவர் த கண்டென்ட் யூ ஹவ் ரிட்டன் இன்சைட். இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதிருக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான். இந்த இன்புட்டு அப்புறம் வந்து பிரிண்ட்லாம் வந்து பை டிஃபால்ட்டாக பைத்தானோட கம்பைலரில் வரக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ். ஸோ அங்கே இது பண்ணியிருக்கோம். இந்த கிரீட்ன்றது அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இப்போ இங்கே நான் பிரிண்ட் மேலே நான் வந்து கண்ட்ரோல் இது பண்ணுறேன் பாருங்களேன் வச்சு அப்படின்னா திஸ் வில் டேக் மீ டு என்னது நான் ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்ல விஎஸ் கோட் எக்ஸ்டென்ஷன், அங்கே வந்து எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டுது. ஓகேவா? ஸோ இது வந்து அந்த இடத்துல இருக்குது. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அங்கே இருக்கிற மாதிரி உங்களுக்கு காட்டுது. எப்படி வந்து பிரிண்ட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து வேறு ஏதோ ஒரு லொக்கேஷனில் எழுதியிருக்காங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன ஆகும்? இந்த பைத்தானோட கோடில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கம்பைலரோட இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே ஓகே சரி. இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் போடுவீங்கன்றது தெரியல. அதுதான் எனக்கு கொஞ்சம் இல்லைனா நீங்கள் சொல்ல நான் வேணால் ஒரு ஃபங்க்ஷன் வந்து அடிக்கிறேன். ஓகே. சரி ஓகே. இப்போ கவின் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஓகே.
எந்த லைன்ல இருந்துறணும்? அது நீங்க தான் சொல்லணும். ஓகே. லைன் 1ல இருந்து கூட பண்றேன். ஆஹா. இந்த இந்த ஆ. ப்ரோகிராம்ல எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகுற இடம் எதுன்றத நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகுற இடம் வந்துட்டு லைன் நம்பர் 23. ஓகே. Enter a number to find its factorial. ஓகே. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு ஃபேக்டோரியல் நம்பர் ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால வந்துட்டு அதோட வேல்யூ இன்டீஜரில் இருக்கும் அப்படின்றனால நம்மன்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் த ஃபேக்டோரியல் நம்பர்னு கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ நம்மளுக்கு இன்டிஜரா தான் வேணும், ஸ்ட்ரிங்கா வேண்டாம். பை டிஃபால்ட்டா உங்களுக்கு ஸ்ட்ரிங்கா வரும். நம்ம ஸ்ட்ரிங் டு இன்ட் டைப் கேஷிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகேங்களா? அதனால ஆமாம். ஸோ அதனால வந்துட்டு இன்ட் ஆஃப்னு கொடுத்துட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு அந்த நம்மள ஸ்டோர் ஆகிற வேல்யூ எதுவோ அது வந்துட்டு நம்ம கொடுத்துருக்கிற இந்த பிரிண்ட்ல வந்துட்டு பிரிண்ட் ஆகும். அடுத்தது வந்துட்டு இல்லை, தெளிவாக பாருங்க. ஃபேக்டோரியல் ஆஃப் நம்மன்றது நம்மளுக்கு தெரியும். இஸ் ஃபேக்டோரியல்னு ஒன்று கொடுத்துருக்காங்களே, அது என்னது? ஆமாம், அங்கே மேலே நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஸோ நம் வந்து இங்கேருந்து என்ன ஆகும், ட்ராவல் ஆகி அங்கே எண்ணில் போய் உட்காரும். ஸோ இங்கே நம்மன்னு இருக்கிறது அங்கே என்னவா இருக்குது, எண்ணுன்னு இருக்கும். ஓகே, அங்கேருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரிசல்ட் வந்துட்டு 1ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஐட்ரேஷனில் வந்துட்டு 1, அதுக்கப்புறம் அந்த எண்ணோட வேல்யூ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு 1 இருந்தது அப்படின்னா அது என்னோட வேல்யூ வந்துட்டு 1 இருக்குமா 0 இருக்குமா? அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் 1 தானே இருக்கும். இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு என்னோட வேல்யூ வந்து எப்போதுமே வந்து நீங்கள் கொடுக்குற வேல்யூ தான். ஸோ நான் இப்போது 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எதுலேருந்து எது வரைக்கும் மல்டிப்ளை பண்ணுவீங்க? 1 to 5. 1லேருந்து 5 வரைக்கும் பண்ணுவோம். ஸோ 1 into 2 into 3 into 4 into 5 கரெக்டாக? ஸோ ஆனால் நம்மளோட அரே வந்து ரேஞ்ச் வந்து எப்போதுமே என்ன ஆகும், ரேஞ்ச் வந்து 0லேருந்து தான் ஆரம்பிக்கும். கரெக்டாக? ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம என்ன பண்ணிட்டோம், 1லேருந்து ஆரம்பிச்சோம். ஸோ 1,5ன்னு கொடுத்தா ரேஞ்ச் வந்து என்ன ஆகும், 1, 2, 3, 4 வரைக்கும் தான் வரும். கரெக்டாக? 5th ஒன்று வரவே வராது. அதனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 1,n+1ன்றது என்ன ஆகும்னா, நான் இங்கே 5 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்க, இங்கே 6ன்னு ஆயிக்கும். இதுவே 7 ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும்னா இந்த இடத்துல 8ன்னு ஆயிக்கும். ஸோ அப்போ 1, 2, 3, 4, 5 அது வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும், இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு நம்பர், நீங்கள் ஒரு இமேஜினரி நம்பர் வச்சுட்டு நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி ஐல 1 இருக்கும். இப்போ சொல்லுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஐல 1 இருக்கும். ஸோ 1, இந்த எண்ணுக்கு வந்துட்டு நம்ம 1ன்னு கொடுக்குறோம்னா 1+1 2 மாறுவாங்க. ஸோ அது மாதிரி இப்போ நமக்கு வந்துட்டு ஃபேக்டோரியல் வந்துட்டு எவ்வளோ வேணும் அப்படின்றது வந்துட்டு நம்ம அது வரைக்கும் அது வந்துட்டு ஃபேக்டோரியல் ஆஃப் 5 ஓகேங்களா? ஸோ அப்போ வந்துட்டு 5 டைம்ஸ் அதான். ஸோ லைன் நம்பர் 4 என்ன பண்ணுன்னா 5 டைம்ஸ் வரைக்கும் அந்த 5 வர வரைக்கும் அதை ஐட்ரேட் பண்ணும் அந்த ஐன்ற இது வச்சு. சரி, அஞ்சாவது லைன்ல என்ன ஆகுது? அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி ரிசல்ட் வேல்யூ என்ன இருக்கும்? ஃபர்ஸ்ட் வாட்டி ரிசல்ட் வேல்யூ 1 இருக்கும். ரெண்டாவது வாட்டி 2 இருக்கும். மூணாவது வாட்டி 3. எப்படி 6 சாரி எப்படி 3 into 2ல உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் இன்டு ஐ. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வாட்டி ரிசல்ட் வந்து என்னவா இருக்கு, 1 இருக்கும். ஸோ ஐயோட வேல்யூ வந்து 1. ஸோ ரிசல்ட்டோட வேல்யூ கடைசி என்ன ஸ்டோர் ஆகும், 1ன்றது ஸ்டோர் ஆகும். ஸோ ரெண்டாவது ஐட்ரேஷன்ல என்ன ஆகுது, ஐயோட வேல்யூ வந்து 2ன்னு வரும். ரிசல்ட் வந்து என்னது, ஆல்ரெடி 1 தான். இங்க வந்து என்ன ஆகும், 1 into 2. ஸோ 2ன்றது இங்க ஸ்டோர் ஆயிரும். மூணாவது வாட்டி என்ன ஆகும், இது 3ன்னு வரும். ஸோ இந்த இடத்துல இங்க ஆல்ரெடி உங்களுக்கு 2 தான் இருக்கும். 2 into 3 6. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த இது புரியல அப்படின்னா எப்போதுமே இந்த மாதிரி போட்டுக்கோங்க. லைக் ரிசல்ட் ஈக்குவல் டு ரிசல்ட் இன்டு ஐ அப்படின்றது போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியாக இனிஷியலாக உங்களுக்கு ப்ரோக்ராமிங் ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ உங்களுக்கு இது ஃபுல்லாக ஃபார்வர்ட் ஃபுல்லாக முடிஞ்ச பிறகு ஆன்சர் வந்து என்னது, ரிசல்ட்ல வந்து ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் அதான் என்ன வேல்யூ 120. ஸோ அந்த 120 வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இங்கேருந்து டேரெக்டாக இந்த இடத்துக்கு ஜம்ப் ஆயிரும். ஸோ
ஓகே. கம்பைலர் என்ன பண்ணும்னா இதை ஃபுல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கும். இது வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபேக்டோரியல் வந்து இங்கே கால் ம். பண்ணுறதுனால இங்கேருந்து இங்கே ஜம்ப் ஆகிட்டு ஆப்ரேஷன் முடிச்சுட்டு ஆன்சர் எடுத்துகிட்டு வந்து இங்கே போட்டுரும். ஓகே. இந்த ரிட்டர்ன் அப்படின்னு குடுத்துருக்கிறோம்ல, அது ஏன் குடுத்துருக்கோம்? உங்களுக்கு நம்ம இங்கே ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னா இந்த ஆன்சர் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல, அது இந்த ஃபங்க்ஷன் அது விட்டே அங்கேயே வெளியே இருக்கும். போகாது. ஆமாம், அது நம்மளால வேற எதுவுமே ஓகே, பண்ண ஓகே, முடியாது. ஸோ இது நீங்கள் இங்கேருந்து ஓகே. சென்ட் பண்ணீங்கன்னா மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம ம், கால் பண்ணியிருக்கோம்ல, எங்கே கால் பண்ணியிருக்கோமோ ம், ம். அந்த இடத்துல அது வந்து பிரிண்ட் பண்ணும். ஓகே, ஓகே, ஓகே. ஓகேவா? புரிஞ்சுது. ஓகே. ஸோ நம்ம இதுவே வந்து இன்னொரு கேஸ் நம்ம பார்த்தோம்ல, உங்களோட ஃபங்க்ஷனில் வந்து எதுவுமே நீங்கள் வந்து சென்ட் பண்ண வேண்டாம், நீங்கள் ரிட்டர்னே பண்ண வேண்டாம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக இங்கே என்ன பண்ணிக்கிட்டோம், பிரிண்ட்டு கொடுத்துக்கிட்டோம். ஸோ எனக்கு குடுத்துக்கிட்டோம். கன்சோலில் வந்து பிரிண்ட் மட்டும் பண்ணால் போதும், எனக்கு ஒரு ஃபங்க்ஷன்லேருந்து இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு நான் அனுப்பணும்னு நான் ஆசைப்படலை, அப்படி அந்த ம். மாதிரி யூஸ் கேஸ்னால் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், வெறும் பிரிண்ட் மட்டும் நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே. புரிஞ்சது. ஓகேவா? சரி. அடுத்தது நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சையத். ஓகே. ஸோ இனிஷியலாக வந்து அந்த லைன் நம்பர் 23 ஓகே அது முடிஞ்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு வேரியபிள்குள்ளே நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம வாங்குகிறோம். ம் ஸோ பிரிண்ட் ரிவர்ஸ் ஸ்ட்ரிங்குங்கிற அந்த ஃபங்க்ஷன் மேலே இருக்குது. ஸோ அங்கே ம் லைன் நம்பர் 9ல் இருக்குது. ம் ஸோ அங்கே போகும்போது அந்த ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் ஆஃப் டெக்ஸ்ட் வந்து ரிவர்ஸ் ஸ்ட்ரிங் எஸ்ன்னு மாறிடுது. ம் ஸோ எஸ் ஸ்கோப் ரெசல்யூஷன் அது. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, இது வந்து ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபைட் லெவலில் வந்து இது கொடுத்துருக்குது அவுட்புட்டு. இப்போ ஒரு நிமிஷம், இது ஏன் பாதியிலே நிற்குதுங்க? ஓகே. இப்போ நான் இங்கே வந்து சையதுன்றதை கொடுக்குறேன். ஓகே, சையன்றது கொடுக்குறேன். ஸோ இந்த சையன்றது என்னாகும், எஸ்ஸில் போய் உட்காரும். கரெக்டாக? ஸோ உங்களுக்கு சையதுன்றது இட்ஸ் அ ஸ்ட்ரிங். கரெக்டாக? ஸோ அதை வந்து நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா, நார்மலாக எப்படி இருக்கும்னா எஸ்ஸு கம்மா ஒய் கம்மா இ கம்மா டி. ஓகேவா? இப்படி தான் உங்களுக்கு இருக்கும். இந்த எஸ்ஸுக்குள்ளே வந்து எப்படி உங்களுக்கு நார்மலாக இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரிங்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டில் தான் வந்து இருக்கும். நார்மலாக ஒரு லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இங்கே ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு இந்த இடத்துக்கு நான் போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தட் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஓகே, பைத்தான்குள்ளே நான் போகிறேன். ஜஸ்ட் டேரெக்டாக நம்ம இங்கே கம்பைலரில் ரன் பண்ணி பார்த்துக்கலாம். நான் நேம்ஸுன்ற ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே, ஓகே இப்படி இருக்கு. நான் லென் ஆஃப் நேம்ஸ் கொடுக்குறேன். அப்படின்னு என்ன அர்த்தம், நேம்ஸோட லென்த் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நேம்ஸோட லென்த் வந்து எவ்வளோ? 4. ஸோ 4 கரெக்டாக வருது. ஓகே, இப்போ நேம்ஸ் ஆஃப் 1 கொடுக்குறேன், என்ன வரும்? கதிர், சாரி ரவி. ரவி, கரெக்டா? இதே நேம்ஸ் ஆஃப் -1 கொடுக்குறேன். ஓகே, ஓகே என்ன வருது? வெற்றி. ஓகே n-1 அந்த மாதிரி எடுத்துக்குதா? ஏன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இது 0, இது 1, 2, 3. இது ரிவர்ஸ் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது -1, இது -2, -3, -4. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் நேம்ஸு ஆஃப் -4 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகுது, கதிர் வருது. இதே நேம்ஸ் ஆஃப் -5 கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு என்ன ஆகும், அந்த லிஸ்ட்டு அந்த லிஸ்ட் இண்டெக்ஸே இல்லை, ஏன்னா -5ன்றதே கிடையாதுல்ல நம்மளோட லிஸ்ட்டில். ஓகே, சரி. இப்போது நான் நேம்ஸு நான் வந்து ஒரு ஸ்டார்டிங் இது எதுன்னு நான் சொல்லலை, கடைசி இது வந்து நான் 2ன்னு கொடுக்குறேன். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம், ஒரு கோலன் வச்சுட்டு ஒரு 2ன்னு கொடுக்குறோம் அப்படின்னா எனக்கு ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்லேருந்து எனக்கு என்ன பண்ண, ஸ்டார்டிங்கில் இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ணல, அதுமாரி 2வது இண்டெக்ஸ் வரைக்கும். 2வது இண்டெக்ஸ்னால் என்னது, 0, 1 இது வரைக்கும் தான் வரும். 2வது இண்டெக்ஸ் இதுவா, அதை விட்டுரும். ஸோ 0, 1 அது மட்டும் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகுதா?
ஓகே, ஓகே. ஓகே. அதே மாதிரி நான் வந்து ஸ்டார்ட்டிங் நான் வந்து குடுத்துர்றேன். ஓகே. ஸ்டார்ட்டிங் நான் என்ன பண்றேன், 2ன்றத மென்ஷன் பண்ணிடுறேன். எனக்கு இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். ஆனா கடைசி வரைக்கும் எனக்கு வேணும்னா, நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். இப்படி ம். குடுத்தோம்னா என்ன ஆகுது, இது 0, 1, 2. 2 2ல மாறும். இருந்து தான் ஆரம்பிக்கும். ஓகே. 2ல ம், ஆரம்பிச்சு ம். கடைசி வரைக்கும் போகும். ஸோ அதோட ஓகே. ரெப்ரசன்டேஷன் இப்படி. ஓகே. இப்போ எனக்கு இதே லிஸ்ட்டு எனக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல வேணும். ஓகேவா? எனக்கு ஸ்டார்ட்டிங்ல இருந்து -1 கடைசி வச்சுட்டு. வரைக்கும் எல்லாமே வேணும். ஆனா, எனக்கு ரிவர்ஸ்ல வேணும் அப்படின்னா, இந்த மாதிரி குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ரிவர்ஸ்ல வரும். ஓகேவா? ஸோ, ஓகே. இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, ஸ்டார்ட்டிங் எதுவா வேணாலும் இருக்கலாம். எண்டிங்கும் எதுவா வேணாலும் இருக்கலாம். எதுவா வேணாலும் இருக்குன்னா, பை டிஃபால்ட்டா என்னது ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் 0, எண்டிங் பாயிண்ட் வந்து லென்த் ஆஃப் யுவர் இண்டெக்ஸ். ஆட்டோமேட்டிக்கா அது எடுத்துக்கும். -1ன்னு நான் குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல குடுங்க அப்படின்றது தான். இதே வந்து 1ன்னு நம்ம குடுத்தோம்னா, நம்மளுக்கு ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஒரு லிஸ்ட்டோட ஒரு யூஸ் கேஸஸ். ஸோ இப்போ இப்போ நம்ம வந்துட்டு அந்த கோலன் குடுத்துருக்கோம்ல, அந்த ம். 2 கோலனுக்கும் நடுவுல வந்துட்டு நம்பர் குடுக்க முடியாது. அப்படியே வந்துட்டு அது ரெப்ரசன்ட் பண்ண குடுக்கலாம். முடியாது. இப்போ பாருங்க. இப்போ நான் நேம்ஸு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, எனக்கு ஸ்டார்ட்டிங் வந்து 0லேருந்தே ஆரம்பிக்கட்டும். ஸோ அந்த கோலன் அப்படியே இருக்கட்டும். ஆனா எண்டிங் வந்து எனக்கு 2 வரைக்கும் தான் வேணும். ஆனா அது எல்லாமே வந்து எனக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல வேணும் அப்படின்னா, இப்போ என்ன ஆகுது? எனக்கு ஸ்டார்ட்டிங் வந்து என்னது? 0 கரெக்ட்டா? ஸ்டார்ட்டிங் ம். 0 ஓகே. கடைசியில 2. ஸோ 2 வந்து என்னது? 0, 1, 2. எனக்கு இதோட முடிஞ்சிரணும். கரெக்ட்டா? ம், ம். ஓகே. இது ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து நீங்க பார்க்கணும். ரிவர்ஸ் ஆர்டர்ல வந்து உங்களுக்கு ஸ்டார்ட்டிங் வந்து என்னது? இதுதான். வெற்றி. ஓகே. ஆ. எண்டிங் வந்து 0, -1 இது 2. ஸோ உங்களுக்கு இங்கேயே வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிரும். ஸோ வெற்றி மட்டும் தான் வந்திருக்குது. ஸோ ரிவர்ஸ் நீங்க -1 போட்டீங்கன்னா, உங்களுக்கு ரிவர்ஸ்லேருந்து நீங்க பார்க்க ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட்டிங் வந்து -1, 2 இதுதான். ஸோ அதோட உங்களுக்கு என்ன ஆயிரும்? ஸோ -2 இதுவா? இது -1 இது -2வா? ஸோ -1னோடயே உங்களுக்கு முடிஞ்சிரும். ஸோ இன்னொன்னு செக் பண்ணுவோம். 3 குடுப்போம். ஓகே. இது வந்து எம்ப்டி வருதா? ஏன்னா அது -1 ஒரே ஒரு நிமிஷம். -2 ஓகே. இங்க நீங்க மைனஸ் குடுக்கும்போது, இதோட ஐட்ரேஷன் லெவல்லயும் நீங்க என்ன பண்ணணும்? மைனஸ்லேருந்து அந்த கரஸ்பாண்டிங் இதுக்கு நீங்க குடுக்கணும். ஸோ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து உங்களுக்கு என்ன இருக்கும்? மைனஸ்ல இருக்கும். அதே வந்து எண்டிங் பாயிண்ட்டும் நீங்க என்ன குடுக்கணும்? அந்த மைனஸ் லொகேஷன்ல குடுத்து நீங்க ஸோ நார்மலா இந்த மாதிரி நம்ம எப்போதும் பண்ண மாட்டோம். லைக் இந்த யூஸ் கேஸஸ் வந்து உங்களுக்கு வெரி மச் இன்ட்ரஸ்டட். லைக் ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட் வந்து எம்ப்டியா விட்டுட்டு, எண்டிங் ம். பாயிண்ட் வந்து எனக்கு இதுலேருந்து வேணும். அந்த மாதிரி நம்ம பண்றது வந்து வெரி மச் நீடட். ஸோ நீங்க இத எக்ஸ்ப்ளோர் பண்ணியும் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கேஸ்ல நான் வந்து நான் வேரியபிள் ஈக்குவல் டு நான் என்ன பண்றேன்? இந்த இது இருக்கு. எஸ், கமா, ஒய், கமா, இ, கமா, டி. ஓகே. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்? வேர் ஆஃப் கோலன் கோலன் -1 கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகுது? நம்மளுக்கு ரிவர்ஸ். ரிவர்ஸில் இருந்தது. ஸோ அதே ஆப்ரேஷன் தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஓகேங்களா? ஸோ நார்மலாக உங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இங்கேருந்து உங்களுக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ ஸ்ட்ரிங்காக இருந்தாலுமே அந்த ஸ்ட்ரிங் வந்து இட்ஸ் எ லிஸ்ட்டு தான் இன்டர்னலாக ப்ராசஸிங் பண்ணும்போது. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் இந்த இது நீங்கள் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு என்ன ஆயிரும்? உங்களுக்கு ரிவர்ஸில் டேட்டா வந்துடும். இல்லைன்னா நம்ம நார்மலாக ஃபார் லூப்பில் என்ன பண்ணுவோம்? ஃபார் ஐ இன் எஸ்ஸு ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து தனியாக லாஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணணும். அந்த மாதிரி ரிவர்ஸ் ஆக்ஷனில் நம்ம என்ன பண்ணுவோம்? லிஸ்ட்டில் போட்டு -1ல் வந்து எஸ்ஸை வெய்யி, -2ல் வந்து இயை வெய்யி, ஒய்யை வெய்யி, அந்த மாதிரி நம்ம அப்படியும் எழுதலாம். அது வந்து இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். இங்கே ஷார்ட் ஃபார்மாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி இங்கே கொடுத்துட்றோம். ம். ஓகே. 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 ஸோ இது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து நார்மலாக நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். ஸோ 3 இன்புட் வாங்குவோம்.
மேக்ஸிமம் ஆஃப் 3ன்ற ஒரு ஃபங்க்ஷனில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த 3 நம்பரை பாஸ் பண்ணிவிட்டு ஏஎஸ் கிரேட்டர் தென் பியா சி நம்ம ஆல்ரெடி இந்த கோடிங் வந்து எழுதியிருக்கோம்ல, அதை மட்டும் செப்பரேட்டடாக ஒரு ஃபங்க்ஷன் கால் மாதிரி வச்சுட்டு நம்ம இங்கே டெரைவ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதில் ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா? இதில் எதுவும் இல்லை ப்ரோ. ஓகே. ஸோ ஃபங்க்ஷன்ஸ் வந்து நீட்டாக புரிஞ்சிருச்சுல எப்படி யூஸ் பண்ணுறோன்ட்டு. இதில் சில யூஸ் கேசஸ்லாம் வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே. நீங்கள் உங்களோட இதுவுமே வந்து போட்டு பாருங்கள். லைக் அந்த சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் 9th ப்ரோக்ராமையும் 10th ப்ரோக்ராமும் நீங்கள் பார்க்கணும் நீங்கள்ல.